ஃப்ரைடே வந்து லஞ்ச் பாக்ஸ் பார்த்துடலாம். இது வந்து தர்பூசணி வந்து காலையிலக்கு வச்சுருக்கேன். மதியத்துக்கு என்ன வச்சுருக்கேன்னா காரக்குழம்பு இருக்குல்ல, அதை வந்து நல்லா குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி கேரட் பொரியல் வச்சு ஸ்பூன் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸு. 2 வந்து டார்க் ஃபேண்டஸ்டி, கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் சாக்லேட், தேங்காய் பர்பி வச்சுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸ் வச்சுருக்கேன், காரக்குழம்பு வச்சுருக்கேன், அப்புறம் கேரட் பொரியல் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள லஞ்ச் பாக்ஸு. இது வந்து அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் பையனுமே கொஞ்சம் தர்பூசணிலாம் கேட்டுட்ருந்தான். அதனால் கொஞ்சம் தர்பூசணிலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டில் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இதே காரக்குழம்புல கொஞ்சம் அதாவது நம்ம கருவாடு அதெல்லாம் போட்டால் கருவாட்டு குழம்பாக மாறிடும். அதுக்கப்புறம் கேரட் பொரியல் எல்லாத்துக்கும் வச்சுட்டு பேலன்ஸ் இவ்வளோ இது இருக்குது. இவ்வளோதையுமே நானே சாப்பிட்றேன் மக்களே. நான் காய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. காய் வந்து அதிகமாக வச்சு சாதம் கம்மியாக நீங்களுமே சாப்பிட்டு பழகிக்கோங்க. எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் வந்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்து விட்டீங்கன்னு சொல்லுங்கள்.